எந்த போட்டித் தேர்வுகளிலும் தமிழக மாணவர்களை வெற்றி பெற வைப்பதற்காகவே நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் இந்திய குடிமைப் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், யுபிஎஸ்சி தேர்வில் வென்றவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருந்த மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். இதனால் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகுவாரா என்ற கேள்வி வலுத்துள்ளது. சட்டப்பேரவையில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மசோதா அமைச்சர் செந்தில் பாலாஜியால் தாக்கல் செய்யப்பட இருந்தது. எனினும் அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை தாக்கல் செய்தார். கடன்களை வசூலிக்கும் போது அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். தனிநபர்கள், குழுக்கள், சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்கள் சில மேற்கொள்ளும் வலுக்கட்டாயமான பண வசூல் முறைகளால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாவதாக மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை பிணையில் வர இயலாத வகையில் சிறை தண்டனை வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மக்களை ஏமாற்றி இனி ஆட்சியை பிடிக்க முடியாது என நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் பேசிய அவர், மக்களோடு மக்களாக எப்படி பழக வேண்டும் என்பதற்காகவே பயிற்சி பட்டறை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே மக்கள் நலனுக்காக மட்டுமே என்று கூறிய விஜய், மக்களை ஏமாற்றி இனி ஆட்சியை பிடிக்க முடியாது என்றார். மக்களிடம் செல்லுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்ற விஜய் வெற்றி நிச்சயம் எனவும் குறிப்பிட்டார். கோவையில் நடந்த தவிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் சென்ற வாகனத்தில் ரசிகர்கள் சிலர் ஆர்வ மிகுதியில் ஏறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திறந்தவெளி பரப்புரை வாகனத்தில் ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு விஜய் சென்றார். அப்போது பலர் விஜயை நோக்கி துண்டுகளை வீசி எறிந்தனர். சிலர் ஆர்வ மிகுதியால் விஜயின் வாகனத்தின் மீதே ஏறிவிட்டனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் பிரதான கட்சிகளுக்கு சவால் விடும் விதத்தில் புதிய கட்சியான தவிகவும் முழு வீச்சில் தயாராவது அரசியல் அரங்கில் கவனம் ஈர்ப்பதாக உள்ளது. திமுக உறுப்பினரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதியப்பட்ட கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2022 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி திமுக உறுப்பினரான நரேஷ்குமார் என்பவரை தாக்கியதாக ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 40 பேரின் மீது தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் ஆலையின் மேலாளர், போர்மேன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். புதுப்பட்டியில் ராஜரத்னம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் மருந்து கலவை உராய்வின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் பூமாப்பட்டியைச் சேர்ந்த மாரியம்மாள், திருவாய்மொழி, கலைச்செல்வி ஆகிய 3 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 3 பெண் தொழிலாளர்கள் தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 5 இடங்களில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார். துணைவேந்தர் மாநாட்டை கூட்ட ஆளுநருக்கு எப்படி அதிகாரம் வந்தது என்று கேள்வி எழுப்பிய வைகோ, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இரணியூர் கடப்பான் கண்மாயில் நடைபெற்ற விழாவில் கிழச்சிவல்பட்டி, ஆவினிப்பட்டி, வேலங்குடி, சுண்டைக்காடு, இளையாத்தங்குடி, கீரணிப்பட்டி, நெடுமரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஊத்தா கூடையுடன் களமிறங்கிய மக்கள் கட்லா, விரால், கெண்டை என வகை வகையான நாட்டு மீன்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவி பகுதியில் அவ்வப்போது சாரல் மழை பெய்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் மன்னவனூர் கிராம மக்களின் 6 மணி நேர போராட்டம் கைவிடப்பட்டது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை காட்டுப்பன்றி தாக்கியதை அடுத்து வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய அனைத்து துறை உயரதிகாரிகள் குழு வனவிலங்குகள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர்.
சென்னை திருவான்மியூரில் வெளிநாட்டு மாணவியை அடிக்க பாய்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் வீடியோ வைரலான நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோட்டூர்புரத்திலிருந்து திருவான்மியூர் கடற்கரைக்கு ஆன்லைனில் ஆட்டோ புக் செய்து பயணித்துள்ளார். கட்டணம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் இளம்பெண்ணை தாக்க முற்பட்ட வீடியோ வெளியானது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் பால்பாண்டியை கைது செய்தனர். நம்மாழ்வார் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் விதமாக நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பில் இவ்விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய உணவு வகைகள், தானியங்கள், விதைகள் ஆகியவை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. விழாவில் பங்கேற்ற நடிகை ரோஹிணி, விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது இல்லை, எனினும் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடவில்லை என்றார். ராசிபுரம் அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்வாக நேற்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவில் நிலையை அடைந்த பிறகு எருமை கிடாவை வெட்டி பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. புகழ்பெற்ற இந்திய வரலாற்று ஆய்வாளர் MGS நாராயணன் 92 வயதில் காலமானார். கல்வெட்டுகள், கோயில் ஆவணங்களின் அடிப்படையில் கேரளாவின் வரலாற்றை விரிவாக ஆய்வு செய்தவர் MGS நாராயணன். பெருமாள்ஸ் ஆஃப் கேரளா உள்ளிட்ட முக்கியமான ஆய்வு நூல்களை எழுதிய MGS நாராயணன் இந்திய வரலாற்று ஆய்வு கவுன்சிலின் தலைவராகவும் பதவி வகித்தவர். இந்தியாவில் வேலைவாய்ப்புகளும் சுய வேலைவாய்ப்புகளும் பெருக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கினார். காணொலி முறையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக தெரிவித்தார். வாகனம் மற்றும் காலனி உற்பத்தி துறைகளில் ஏற்றுமதி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உலகம் முழுவதும் ஜனநாயக அரசியலின் அடிப்படை மாறிவிட்டது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விதிமுறைகள் அனைத்தையும் தற்போது நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் கூறினார். புதுவகையான ஆக்ரோஷமான அரசியலில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படவில்லை என குறிப்பிட்ட ராகுல், கொள்கைகள் நொறுக்கப்பட்டதாகவும் விமர்சித்தார். தெலங்கானாவில் 30 குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. குட்லூரு கிராமத்தில் உள்ள ஒரு குடிசையில் பற்றிய தீ மளமளவென அடுத்தடுத்த குடிசைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் 30 குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. இதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக மக்கள் தெரிவித்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பின்னர் தற்போதுதான் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து பேசியுள்ளனர். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்ற இருவரும் செயின்ட் பீட்டர் பேசிலிக்காவில் சுமார் 15 நிமிடங்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக இருதரப்பும் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை வழக்கில் கைதான அவரது மனைவிக்கு 7 நாட்கள் மத்திய குற்றப்புலனாய்வு காவல் விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநில முன்னாள் போலீஸ் டிஜிபி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவரது மனைவி பல்லவி கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். விசாரணையில் குடும்ப தகராறில் ஓம் பிரகாஷை அவரது மனைவி பல்லவி கொலை செய்தது தெரியவந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 3 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் உடைந்து விழுந்தது. லக்கிம்பூர் கேரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் முதல் முறையாக தண்ணீர் நிரப்பப்பட்டது. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் நீரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் தண்ணீர் தொட்டி உடைந்து விழுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் காட்டு யானை தாக்கி தொழிலாளி இறந்ததை அடுத்து காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேப்பாடி எருமக்கொள்ளி பகுதியில் வசித்து வந்த தமிழரான ஆறுமுகம் காட்டு யானை தாக்கி உயிரிழந்ததை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை உறுதியளித்திருந்தது. அதன்படி முத்தங்கா வளர்க்கப்பட்ட யானைகள் முகாமிலிருந்து 2 கும்கி யானைகள் மேப்பாடி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு புனே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் மே 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அவருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக சாவர்கரின் உறவினர் ஒருவர் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய 1000க்கும் மேற்பட்டவர்களை குஜராத் அரசு கைது செய்துள்ளது. அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டறியும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. தற்போது பகல்காம் தாக்குதலை அடுத்து அப்பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குஜராத்தில் அகமதாபாத், சூரத் நகரங்களில் காவல்துறையினர் தொடர் சோதனை நடத்தி 1000க்கும் மேற்பட்ட வங்கதேச மக்களை கைது செய்துள்ளனர். பாகிஸ்தானை 2 பகுதியாக பிரிக்கும் நடவடிக்கையில் இந்தியா இறங்க வேண்டும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் மீது பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் எத்தகைய நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் ஆதரவாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பதிலடிக்காக 140 கோடி இந்தியர்களும் காத்திருப்பதாக கூறியுள்ள ரேவந்த் ரெட்டி பாகிஸ்தானை 2ஆக பிரிக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் எனவும் கருத்து கூறியுள்ளார். லண்டனில் பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பாக போராடிய இந்தியர்களை பார்த்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் கழுத்தை அறுப்பது போன்ற சைகை செய்த காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது. தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் வகையில் லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக கூடிய லண்டன் வாழ் இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு நீர் கிடைக்காது என்பதை கிண்டலடிக்கும் வகையிலான முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் பாகிஸ்தான் அதிகாரியின் செயலுக்கும் இந்தியர்கள் சிலரின் செயலுக்கும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நடுநிலைத்தன்மை, வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய விசாரணை நடத்தினால் அதற்கு ஒத்துழைக்க தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்தியாவின் எந்தவித நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தங்கள் நாடு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். பஹல்காம் தாக்குதல் இந்தியா திட்டமிட்டு அரங்கேற்றியது என பாகிஸ்தான் தலைவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது விசாரணைக்கு தயார் என அந்நாட்டு பிரதமரே கூறியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் நாட்டில் கிரைங் சுமோ என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. 400 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு சுமோ மல்யுத்த வீரர்கள் பல்வேறு சேட்டைகளை செய்து காண்பிக்கின்றனர். இதனை பார்த்து குழந்தைகள் அதிக அளவில் கதறி அழும்போது நல்ல உடல் நலம் மற்றும் தீய சக்திகள் நெருங்காது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஈரான் நாட்டில் துறைமுக நகரத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். 750க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தெற்கு ஈரானில் பண்டார் அபாஸ் என்ற நகரத்தில் ரஜாய் என்ற துறைமுகம் உள்ள பகுதியில் இவ்விபத்து நடந்துள்ளது. பலத்த சத்தத்தோடு விண்ணை தொடும் புகை வெளியாகும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இவ்விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 750க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ மீது பாலியல் புகாரை முன்வைத்த வெர்ஜினியா ஜிப்ரே தற்கொலை செய்தார். இவரால் ஏற்கனவே பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கடந்த 2019 ஆண்டில் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். எப்ஸ்டைன் மூலமாக இளவரசர் ஆண்ட்ரூவும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜிப்ரே கூறியிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ தற்போதைய பிரிட்டிஷ் அரசர் சார்லஸின் தம்பி ஆவார். எப்ஸ்டைன் ஆண்ட்ரூவை தவிர வேறு சில செல்வாக்குமிக்க ஆண்கள் மீதும் ஜிப்ரே பாலியல் வன்கொடுமை புகாரை முன்வைத்திருந்தார். பொருள் விநியோக ஊழியர்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்ய திட்டமிட்டு வருவதாக அமேசான் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, டெல்லி, என்சிஆரிலும் ஏற்கனவே 4 முகாம்கள் அமைக்கப்பட்டு இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் 80,000 பொருள் விநியோக ஊழியர்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்ய திட்டமிட்டு வருவதாகவும் அமேசான் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் ஹாக்கி அணி அந்நாட்டு ஏ அணியுடனான முதல் ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்தது. பெர்த் நகரில் நடைபெற்ற போட்டியில் 5-3 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்காக நியாசா பிளைன், ஒலிவியா டவ்னஸ், ரூபி ஹாரிஸ், டாட்டம் ஸ்டீவார்ட், கென்ட்ரா ஃபிட்ஸ்பர்க் ஆகியோர் கோல் அடித்தனர். இந்திய அணிக்காக மஹிமா டிட்டே, நவ்னீத் கவுர், லால் ரெம்சியாமி ஆகியோர் கோல் அடித்தனர். இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா அணிகள் கலந்து கொள்ளும் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் காஷ்மி கௌதம், அருந்ததி ரெட்டி, அமன்ஜோத் கவுர், ஸ்ரீ சரணி ஆகிய இளம் வீராங்கனைகள் திறமையை வெளிப்படுத்த கிடைத்த வாய்ப்புக்காக இந்த தொடர் அமைந்துள்ளது. அனுபவ நாயகி ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி முதல் ஆட்டத்தில் இலங்கை அணியை எதிர்த்து விளையாடுகிறது. சமரி அத்தப்பட்டு தலைமையிலான இலங்கை அணியோடு கொழும்புவில் இந்திய அணியுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது.
நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. அணியின் தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் திறன் மிகுந்த வீரர்களை அடையாளம் காணாமல் போனதற்காக வருந்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் 7 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ள சென்னை அணி வரும் போட்டிகளில் சிறப்புற செயல்படும் என அணி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஒரு அணி 300 ரன்களை குவிக்கும் அளவுக்கான கட்டத்தை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் எட்டிவிட்டதாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வீரர் ரிங்கு சிங் தெரிவித்துள்ளார். கடந்த சீசனில் பஞ்சாப் அணி 262 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எட்டியதை குறிப்பிட்டு அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். நடப்பு சீசனில் அனைத்து அணிகளும் வலிமையாக உள்ளதாகவும் ஏதேனும் ஒரு அணி 300 ரன்களை குவித்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் ரிங்கு சிங் கருத்து தெரிவித்துள்ளார். கரீபியன் தீவுகளில் உள்ள ஆடுகளங்களைப் போல இந்திய ஆடுகளங்கள் உள்ளதால் தன்னால் பேட்டிங்கில் சிறப்புற செயல்பட முடிவதாக மேற்கிந்திய தீவுகள் வீரர் நிக்கோலஸ் பூரன் தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் களமிறங்கிய போட்டிகளில் எல்லாம் சிறப்புற செயல்பட்டுள்ள பூரன் 377 ரன்கள் குவித்துள்ளார். அதிக ரன் குவித்தோர் பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளவர்களில் பூரன் மட்டுமே 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டுள்ளார். விராட் கோலி அனுஷ்கா தம்பதி லண்டனில் குடியேறப் போவது உறுதியாகியுள்ளது. விராட் கோலியின் சிறு வயது பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா இதை உறுதி செய்திருந்தார். இந்நிலையில் மாதுரி தீட்சித்தின் கணவர் டாக்டர் ஸ்ரீராம் நேனே தனது யூடியூப் தளத்தில் பேசிய போது அனுஷ்காவுடனான தனது உரையாடலை நினைவு கூர்ந்துள்ளார். அதில் தங்கள் குழந்தைகள் பிற குழந்தைகள் போல இயல்பாக வளர்வதை கருத்தில் கொண்டு லண்டனுக்கு குடிபெயர முடிவு செய்துள்ளதாக அனுஷ்கா தெரிவித்ததாக கூறியுள்ளார். தன்னுடைய சினிமா பயணத்தின் தொடக்க காலத்தில் தெலுங்கு துறையினர் தன்னை ராசியில்லாத நடிகை என்று முத்திரை குத்தி வைத்திருந்ததாக நடிகை ஸ்ருதி ஹாசன் தெரிவித்துள்ளார். தெலுங்கில் தன்னுடைய முதல் 2 திரைப்படங்கள் சரியாக செல்லவில்லை என்றும் அந்த 2 படங்களிலும் ஒரே நடிகர் தான் நடித்திருந்தார் எனவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த நடிகர் குறித்து அவர்கள் இப்படியான கருத்துக்கள் எதையும் சொல்லவில்லை என்று ஸ்ருதி ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். பாரஞ்சித் இயக்கத்தில் வேட்டுவம் திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் சென்னையில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அட்டகதி தினேஷ், ஆர்யா முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்கும் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு காரைக்குடியில் தொடங்கி கும்பகோணத்தில் முடிவடைந்தது. நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரேஷியா பிலிம்ஸ் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தில் ஃபஹத் ஃபாசில், அசோக் செல்வன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவல் திரைப்படத்தின் இயக்குனர் நாகேந்திரன் காலமானார். அவரது மறைவுக்கு திரை பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மாரடைப்பு காரணமாக அவர் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2015ஆம் ஆண்டு விமல் நடிப்பில் வெளியான காவல் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் நாகேந்திரன். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இயக்குனர் சுரேஷ் காமாட்சி, பூவை உதிர்த்து போடுவது போல நமக்கு நெருக்கமானவர்களை காலம் பிரித்துக் கொண்டு போய்விடுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மும்பை மன்னத் பகுதியில் உள்ள தனது பங்களாவில் இருந்து வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்து விட்டதால் அப்பகுதி வணிகர்கள் பெரும் வருவாய் வீழ்ச்சியை சந்தித்துள்ளனர். ஷாருக் கான் எப்போதாவது வீட்டுக்கு வெளியே வந்து தங்களை பார்த்து கையசைப்பார் என்ற எதிர்பார்ப்பில் தினமும் அவரது ரசிகர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள். இதனால் அங்குள்ள கடைகளில் அமோக வியாபாரம் நடந்தது. ஆனால் தற்போது ஷாருக் கான் அங்கு இல்லை என்று தெரிந்துவிட்டதால் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாக மன்னத் பகுதி வணிகர்கள் கூறுகின்றனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முழு நேர இயக்குநராக முகேஷ் அம்பானியின் இளைய மகன் நியமிக்கப்பட்டுள்ளார். மே 1ஆம் தேதி முதல் ஆனந்த் அம்பானி பொறுப்பை ஏற்று இந்த 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என்று நிர்வாக குழு அறிவித்துள்ளது. முகேஷ் அம்பானியின் மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனத்தின் தலைவராக பதவி வகித்து வருகிறார். மகள் ஈஷா அம்பானி ரிலையன்ஸ் ரீட்டைல் வர்த்தகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்து வருவதும் கவனம் பெறுகிறது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 4வது காலாண்டில் 25.7 விழுக்காடு நிகர லாபம் ஈட்டியிருப்பதாக அறிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் இந்நிறுவனம் வரிக்கு பிந்தைய லாபமாக 7,022 கோடி ரூபாயை ஈட்டியுள்ளதாக கூறியுள்ளது. வாடிக்கையாளர்கள் மூலம் வருவாய் அதிகரிப்பு, டிஜிட்டல் சேவை காரணமாகவும் வருவாய் அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. சமையல் எண்ணெய்க்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பாமாயில் இறக்குமதிக்கு தற்போது 32.5% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் உள்நாட்டில் உள்ள சுத்திகரிப்பு நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் வரியை 40 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகள் 2 நாட்கள் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 8,88,000 கோடி ரூபாய் மதிப்பில் வீழ்ச்சியடைந்துள்ளது.
ஏப்ரல் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பங்குச் சந்தைகள் சரிவுடன் காணப்பட்டன. தொடர் ஏற்றத்தில் இருந்த சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே நிகழும் பதற்றமான சூழல்களும் சந்தைகள் சரிவுக்கு காரணமாக அமைந்தன. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $8.31 பில்லியன் அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $686.14 பில்லியன் உயர்ந்துள்ளது. தங்கம் கையிருப்பின் மதிப்பும் $84.57 பில்லியன் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது.